So hello friends, welcome you all to the daily current affairs session by Kalvichura TNPSC Academy. இப்போ இந்த வீடியோல ஏப்ரல் 7th கான டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். So let's get into the topic. ஃபர்ஸ்ட் இன்னைக்கான டாபிக் பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம குவிக்கா ரிவைஸ் பண்ணிடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் சக்தி சதன் ஸ்கீம் எந்த வருஷம் லான்ச் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி 2022. ஸ்வதர்கிரேக் ஸ்கீமையும் உஜ்வாலா ஸ்கீமையும் மர்ஜ் பண்ணி தான் இந்த சக்தி சதன் ஸ்கீம் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் 2025 கான பாரா ஆர்ச்சர் ஆஃப் த இயர் அவார்டு யாருக்கு வழங்கப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஷீதல் தேவி. நெக்ஸ்ட் எனர்ஜி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இந்தியா 2026 ரிப்போர்ட்டை எந்த ஆர்கனைசேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃபீஸ். நெக்ஸ்ட் 2026க்கான 9th எடிஷன் ஆஃப் இந்தியா ஃபார்மா 2026 கான்ஃபரன்ஸ் எங்க நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ நியூ டெல்லி. 13th and 14th of April 2026 தான் இந்த ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்க போகுது. நெக்ஸ்ட் பிஎம் ஸ்வநிதி ஸ்கீம் எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே லான்ச் பண்ணப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ். நெக்ஸ்ட் சம்ருத்தி மியூசியம் எங்க இனாகிரேட் பண்ணப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி குஜராத். இந்தியன் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் தான் இந்த மியூசியம் இனாகிரேட் பண்ணி வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பிஎம் இ டிரைவ் ஸ்கீம் எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே லான்ச் பண்ணப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ். இப்போ ரீசெண்டாக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து பிஎம் இ டிரைவ் ஸ்கீமுக்கு கீழே வழங்கக்கூடிய சப்சிடிஸை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆர்டிமிஸ் 2 மிஷன் எந்த ஸ்பேஸ் ஏஜென்சியோட அசோசியேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி நாசா. ஆஸ்ட்ரோனட்ஸை 3 அனுப்பக்கூடிய மிஷன் தான் இந்த ஆர்டிமிஸ் 2 மிஷன். நெக்ஸ்ட் பேமெண்ட்ஸ் விஷன் 2028 ரோட் மேப்பை எந்த கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட் போஸ்ட் டாக்டரல் டாப் மென்டர் அவார்ட் 2026 யாருக்கு வழங்கப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி அமோக் சிர்னூக்கர். ஸோ இதோட ப்ரீவியஸ் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம ரிவைஸ் பண்ணிட்டோம். இப்போ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாக்கி இந்தியா அவார்ட்ஸ் 2026ல மேஜர் தயன்சந்த் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு யாருக்கு வழங்கப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சஃபர் இக்பால். 8th annual ஹாக்கி இந்தியா அவார்ட்ஸ்ல தான் இவருக்கு இந்த ஒரு அவார்டு வழங்கப்பட்டிருக்கு. 1980 மாஸ்கோ ஒலிம்பிக்ஸ்ல இந்தியன் மென்ஸ் ஹாக்கி டீம் கோல்டு மெடல் வின் பண்ணதுல இவருடைய ரோல் ரொம்ப முக்கியமானது. அது மட்டும் இல்லாம த்ரூ அவுட் த இயர்ஸ் இந்தியன் ஹாக்கி டீமுக்காக இவருடைய கான்ட்ரிபியூஷன் ரெகக்னைஸ் பண்ணி தான் இவருக்கு இந்த ஒரு அவார்டு வழங்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் எம்ப்ளாயிஸ் அக்கௌண்டபிலிட்டி அண்ட் மானிட்டரிங் ஆஃப் பேரண்டல் சப்போர்ட் பில்ல எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தெலுங்கானா. வயதான பெற்றோர்களுக்கு ஆதரவளிக்காத ஊழியர்கள், அது கவர்மெண்ட் எம்ப்ளாயியா இருக்கலாம் இல்ல பிரைவேட் எம்ப்ளாயியா இருக்கலாம், யாரா இருந்தாலுமே அவங்களுடைய டோட்டல் சேலரியில இருந்து 15% ஆஃப் த சேலரி அல்லது 10,000 இது ரெண்டுல எது கம்மியா இருக்கோ அந்த அமௌண்ட்டை அவங்களுடைய சேலரியில இருந்து டிடக்ட் பண்ணி அவங்களுடைய பேரண்ட்ஸ்க்கான பினான்சியல் நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்றதுக்காக தான் தெலுங்கானா ஸ்டேட் கவர்மெண்ட் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. ஸோ அதுக்காக பாஸ் பண்ணப்பட்ட பில் தான் இந்த எம்ப்ளாயி அக்கௌண்டபிலிட்டி அண்ட் மானிட்டரிங் ஆஃப் பேரண்டல் சப்போர்ட் பில். நெக்ஸ்ட் 2026 மியாமி ஓபன் டென்னிஸ் டைட்டில் யார் வின் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இட்டாலியன் டென்னிஸ் பிளேயரான ஜெனிக் சின்னர். ஃபைனல்ஸ்ல ஜெர்ரி லெஹெகாவை 6-4 என்ற செட் டிஃபரன்ஸ்ல வின் பண்ணதன் மூலமா இவர் இந்த ஒரு டைட்டிலை வின் பண்ணியிருக்காரு. 2026 மியாமி ஓபன் டென்னிஸ் டைட்டில் வின் பண்ணதன் மூலமா 2017ல ரோஜர் ஃபெடரருக்கு அப்புறமேலே சன்ஷைன் டபுள் அச்சீவ் பண்ண ஃபர்ஸ்ட் பிளேயர் என்ற கௌரவத்தை இவர் பெற்றிருக்காரு. சன்ஷைன் டபுள் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரே சீசன்ல இந்தியன் வெல்ஸையும் மியாமி ஓபனையும் ஒரே பர்சன் வின் பண்ணாங்கன்னா அவங்க இந்த சன்ஷைன் டபுளை கம்ப்ளீட் பண்ணதா கன்சிடர் பண்ணப்படுவாங்க. ஸோ அதன்படி இந்த சன்ஷைன் டபுளை கம்ப்ளீட் பண்ண 8th டென்னிஸ் பிளேயர் அப்படின்ற கௌரவத்தையும் ஜெனிக் சின்னர் அவர்கள் பெற்றிருக்காங்க. நெக்ஸ்ட் கன்வென்ஷன் ஆன் த கன்சர்வேஷன் ஆஃப் மைக்ரேட்டரி ஸ்பீஷிஸ் ஆஃப் வைல்ட் அனிமல்ஸ் அப்படின்ற என்விரான்மெண்டல் ட்ரீட்டி எதுக்கு கீழே வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி யுஎன்இபி, அதாவது யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம். ஸோ இப்போ ரீசெண்டாக இந்த சிஎம்எஸ் அதாவது கன்வென்ஷன் ஆன் த கன்சர்வேஷன் ஆஃப் மைக்ரேட்டரி ஸ்பீஷிஸ் ஆஃப் வைல்ட் அனிமல்ஸ்க்கு கீழே 40 புது ஸ்பீஷஸ் வந்து ப்ரொடெக்டட் லிஸ்ட் கேட்டகரியில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கன்வென்ஷனை பாண்ட் கன்வென்ஷன் அழைக்கப்படுது. 1979 ஜூன் 23 ஜெர்மனியில் இருக்கக்கூடிய பாண்ட் அப்படின்ற பிளேஸ்ல தான் இந்த கன்வென்ஷன் ஃபர்ஸ்ட் சைன் ஆச்சு. ஸோ அதனால தான் இது பாண்ட் கன்வென்ஷன் அப்படின்னு அழைக்கப்படுது. நெக்ஸ்ட் 20 cities towards zero waste இனிஷியேட்டிவ்ல இனாகரல் சிட்டியா எந்த சிட்டி இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி வர்க்கலா. யூஎன் ஹேபிட்டட் யுஎன்இபி இவங்களுடைய சப்போர்ட் மூலமா யுனைடெட் நேஷன் செக்ரட்டரி ஜெனரல்ஸ் அட்வைசரி போர்ட் ஆன் ஜீரோ வேஸ்ட் தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த ஒரு இனிஷியேட்டிவ்க்கு கீழே வேஸ்ட் அதாவது கழிவுகளை குறைச்சு சஸ்டைனபிள் சிட்டி க்ரோத் அதாவது நிலையான நகர்ப்புற அமைப்புகளை கட்டமைக்க முயற்சிக்கிற நகரங்களை காட்சிப்படுத்துறதுக்காக தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் அக்ரே அப்படின்ற ஆன்டி சப்மரைன் வார்ஃபேர் ஷாலோ வாட்டர் கிராஃப்டை யார் டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸ் அண்ட் என்ஜினியர்ஸ். இப்போ ரீசெண்டாக கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸ் அண்ட் என்ஜினியர்ஸ் வந்து அக்ரே அப்படின்ற ஆன்டி சப்மரைன் வார்ஃபேர் ஷாலோ வாட்டர் கிராஃப்டை இந்தியன் நேவிக்கு டெலிவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இனிஷியலா இந்தியன் நேவி இந்தியாவுடைய கோஸ்டல் டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டிஸை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காக 8 ஆன்டி சப்மரைன் வார்ஃபேர் ஷாலோ வாட்டர் கிராஃப்டை இண்டிஜினியஸா டெவலப் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த வரிசையில் அக்ரே தான் 4th ஆன்டி சப்மரைன் வார்ஃபேர் ஷாலோ வாட்டர் கிராஃப்ட். நெக்ஸ்ட் வேர்ல்டு புத்திஸ்ட் பீஸ் கான்ஃபரன்ஸ் 2026 எங்க நடந்து முடிஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா ஹைதராபாத். அக்ராஸ் த வேர்ல்டு பீஸ் ரெகன்சிலேஷன் எத்திக்கல் லீடர்ஷிப்பை அட்வான்ஸ் பண்றதை ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த ஒரு கான்ஃபரன்ஸ் கண்டக்ட் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்
செலஸ்டே மிஷன் எந்த ஸ்பேஸ் ஆர்கனைசேஷனோட அசோசியேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இஎஸ்ஏ, அதாவது யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி. இப்போ ரீசெண்டா யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி வந்து செலஸ்டே மிஷனுக்கு கீழே IOD-1 IOD-2 அப்படின்னு 2 சேட்டலைட் லான்ச் பண்ணிருக்காங்க. எதுக்காக இந்த 2 சேட்டலைட் லான்ச் பண்ணப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா LEO, அதாவது லோ எர்த் ஆர்பிட் உடைய பொசிஷனிங், நேவிகேஷன், டைமிங் டெக்னாலஜிஸை டெஸ்ட் பண்றதுக்காகவும் அதோடைய இன் ஆர்பிட் டெமான்ஸ்ட்ரேஷன் டிசைன் பண்றதுக்காகவும் தான் இந்த 2 சேட்டலைட்டும் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் 16th ஹாக்கி இந்தியா சப் ஜூனியர் விமென்ஸ் நேஷனல் சாம்பியன்ஷிப் 2026 எங்க நடந்துட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஜார்க்கண்ட். ஏப்ரல் 12 வரைக்கும் இந்த ஈவென்ட் நடக்க போகுது. நெக்ஸ்ட் ஸ்வீப் சக்தி மிலிட்டரி எக்ஸசைஸை யார் கண்டக்ட் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஆல் தி அபோவ், அதாவது இந்தியன் ஆர்மி, இந்தியன் நேவி, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் இந்த ஸ்வீப் எக்ஸசைஸை கண்டக்ட் பண்ணிருக்காங்க. அக்ராஸ் த கண்ட்ரி கோஸ்டல் அண்ட் ஐலண்ட் டிஃபென்ஸ் ஆபரேஷனுடைய ரெஸ்பான்ஸ் கேப்பபிலிட்டிஸை வேலிடேட் பண்றதுக்காகவும் இந்தியாவுடைய மல்டி டொமைன் ஆபரேஷனல் கேப்பபிலிட்டிஸை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காக நடத்தப்பட்ட ட்ரை சர்வீஸ் எக்ஸசைஸ் தான் இந்த ஸ்வீப் சக்தி. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். இதே மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட்ஸ்க்காக கல்விச்சுர TNPSC அகாடமி ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.